ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 22ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. மற்றுமொரு நாளேடுகளின் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். அந்த வகையில் முதலில் கொழும்பிலிருந்து வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் செய்திகளை பார்ப்போம். முதலில் வீரகேசரி வார இதழின் பிரதான செய்தியாக போஷாக்கின்மையிலிருந்து நுவரெலியா மக்கள் காப்பாற்றப்படுவர், தலவாக்கலையில் ஜனாதிபதி உரை என்ற பிரதான தலைப்பில் இன்றைய வீரகேசரி வார இதழ் வெளியாகியுள்ளது. இதே செய்தியை இன்றைய தினக்குரல் வார இதழானது நுவரெலியா மாவட்ட மக்களை மந்த போஷணத்திலிருந்து மீட்பேன் என்ற தலைப்பில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியிட்டுள்ளது. முதலில் வீரகேசரியின் செய்தியை பார்ப்போம். போஷாக்கின்மையில் நுவரெலியா மாவட்டம் முதலிடத்தில் இருக்கின்றது. இந்த நிலையை மாற்றியமைத்து நுவரெலியா மக்களை போஷாக்கு மிக்கவர்களாக ஆக்குவதற்கு உடன் நடவடிக்கை எடுப்பேன் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார். இலங்கையின் தேயிலை கைத்தொழிலுக்கு 150 ஆண்டுகள் நிறைவு மற்றும் தலவாக்கலை சென்கூம்ஸ் தேயிலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் 92வது ஆண்டு சேவையை பாராட்டும் முகமாக நேற்று முற்பகல் தலவாக்கலை தேயிலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டதாக இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரியின் மற்றொரு செய்தியை பார்த்தால், தமிழகத்தில் இன்று ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்தின் மூலம் அனுமதி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இதே செய்தியை தினக்குரல் வார இதழானது ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கியது என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ளது. வீரகேசரியின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ள ஏனைய செய்திகளாக முகாம்களில் வாழ்ந்த மக்களுக்கு படையினரால் வீடுகள் நிர்மாணம், 100 பேருக்கு வீடுகள் கையளிப்பு, புதிதாக 224 வீடுகள் அமைப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு முதலாம் தரத்துக்கு மாணவர்களை சேர்ப்பதில் 30 லட்சம் ரூபாய் மோசடி, கொழும்பு முன்னணி பாடசாலையொன்றின் ஆசிரியர் கைது என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் விடுவிப்பது பற்றி இவ்வாரம் பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்துவோம் வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு மக்கள் ஏற்கும் பட்சத்தில் மாகாண சபைகளை பிராந்திய அரசாக மாற்ற தயார், லக்ஷ்மண் யாப்பா என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் இலங்கைக்கான புதிய இந்திய தூதுவர் புதன்கிழமை கடமைகளை பொறுப்பேற்பார் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமானது வறட்சியின் கோரத்தாண்டவம், மக்கள் பிரதிநிதிகள் உதவுவார்களா என்ற கேள்விக்குறியுடன் வெளியாகியுள்ளது. இயற்கையின் சீற்றங்களுக்கு நாடு அவ்வப்போது முகம் கொடுத்து வருகின்றது. அந்த வகையில் நாடு முழுவதும் வறட்சி வாட்டி வதைக்க தொடங்கியுள்ளது. அதன் விளைவாக குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் தோன்றியுள்ளது. ஏலவே வயல் நிலங்களில் நீரின்றி பயிர்கள் கருகத் தொடங்கியுள்ளன. குறிப்பாக விவசாயிகள் பாரிய நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இதனால் மக்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு மக்கள் பிரதிநிதிகள் முன்னெடுக்க வேண்டிய செயற்பாடுகள் தொடர்பாக இன்றைய வீரகேசரி தமது ஆசிரியர் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் மற்றும் சுடரொலி ஆகிய 2 வார இதழ்களும் ஒரே செய்தியை, அதுவும் ஒரே மாதிரியான தலைப்பில் வெளியிட்டுள்ளது. அதாவது தினக்குரல் வார இதழானது பொன்சேகாவிடம் 5 மணி நேர விசாரணை, லசந்த கொலை தொடர்பில் சிஐடி வாக்குமூலம் பதிவு என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ளது. அத்தோடு சுடரொலி வார இதழானது லசந்த படுகொலை, பொன்சேகாவிடம் 5 மணி நேர விசாரணை, கோட்டாவுக்கு விரிகிறது வலை என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ளது. முதலில் தினக்குரல் வார இதழின் செய்தியை பார்ப்போம். சண்டே லீடர் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை சம்பவம் தொடர்பாக முன்னாள் ராணுவ தளபதியும் அமைச்சருமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் பல மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர் என இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அத்தோடு முதலமைச்சர்களை சந்திக்கின்றார் மஹிந்த என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், ஜல்லிக்கட்டு போராட்டத்தால் குட்டி மெரினாவான கோல்ஃபேஸ் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அரசை வீழ்த்தும் செயற்பாடு தொடர்ந்து முன்னெடுப்பு, மஹிந்த கூறுகிறார் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. இன்றைய தினக்குரல் வார இதழின் ஆசிரியர் தலையங்கமாக ஜல்லிக்கட்டு தடையும் மாணவரின் எழுச்சியும் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி தமிழகத்தில் கிளர்ந்தெழுந்த மாணவர்களின் அறவழி போராட்டம் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிப்பதற்கான அவசர சட்டம் மூலம் தயாராகியிருக்கின்றது. இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைத்தவுடன் நேற்று சனிக்கிழமையே இதனை சட்டமூலமாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன என ஜல்லிக்கட்டுக்காக தமிழகத்தில் நடத்தப்பட்ட போராட்டம் வெற்றி பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளதோடு உரிமை போராட்டங்களுக்கு அரசியல் தலைவர்களை நம்பியிருக்க போவதில்லை என்பதையும் இந்த போராட்டத்தின் மூலம் மாணவர்கள் உணர்த்திவிட்டார்கள் என்பதையும் இன்றைய தினக்குரல் தமது ஆசிரியர் தலையங்கத்தில் உணர்த்தியுள்ளது.
அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள சுடரொளி வார இதழின் பிரதான செய்தியாக லசந்த படுகொலை பொன்சேகாவிடம் 5 மணி நேர விசாரணை கோட்டாவுக்கு விரிகிறது வலை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விளக்கத்தை நாம் ஏற்கனவே தினக்குரல் வார இதழில் பார்த்திருந்தோம். தொடர்ந்து ஏனைய செய்திகளை பார்த்தால் ஹசன் அலியின் பாதுகாப்பில் இருந்த ஆவணங்கள் கைமாறியது எப்படி, திண்டாட்டத்தில் ஹக்கிம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு ஜல்லிக்கட்டு உரிமை போருக்கு கொழும்பிலும் ஆதரவு கோஷம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், மஹிந்த ஆட்சியை அமைக்க நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் அமைச்சர்கள் இப்படி கூறுகிறார் செகான் சேமசிங்க எம்பி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி ஆட்சி கவிழ்ப்பு பிரசாரம் உண்மையா போலியா என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இன்றைய சுடரொளி வார இதழின் ஆசிரியர் தலையங்கமாக தமிழர்கள் ஓரணி சேர்வது அவசியம் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசு என்ற மகுடத்தின் கீழ் உருவான தற்போதைய அரசு சிறுபான்மை மக்களின் பேராதரவோடு உருவாக்கப்பட்ட ஒன்று. இந்த உருவாக்கம் என்பது இந்த நாட்டில் வாழும் சகல இன மக்களையும் நல்லிணக்கத்தின் மூலமாக ஒன்றுபடுத்தி ஐக்கிய இலங்கையை கட்டியெழுப்புவது என்பதாகும் என சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. இதில் குறிப்பாக தமிழர்களது உரிமைக்காக மட்டுமன்றி பண்பாடுகளையும் கலாச்சாரத்தினையும் பின்பற்றி சுதந்திர வாழ்க்கை வாழ ஜல்லிக்கட்டிற்காக தன்னெழுச்சியாக ஒன்று திரண்ட இளைஞர்கள் போல உலகளவில் வாழும் தமிழர்கள் ஓரணியில் சேர்வது அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய பத்திரிகைகளின் மலையக பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகளை நோக்கினால், ஜனாதிபதியால் புதிய ரக தேயிலை அறிமுகம் தலவாக்கலை தேயிலை ஆராய்ச்சி நிலையத்தில் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இது குறித்த செய்திகளை நாம் ஏற்கனவே பல பத்திரிகைகளில் பிரதான செய்திகளாகவே பார்த்திருந்தோம். மேலும் ஒரு செய்தியை பார்த்தால், MBBS வைத்தியர்கள் தோட்ட வைத்தியசாலைகளில் நியமிக்க வசதிகள் தேவை, பெருந்தோட்ட மனிதவள நம்பிக்கை நிதியம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்ப்போம். முதலில் உதயன் வார இதழின் பிரதான செய்தியாக ஜல்லிக்கட்டு தடை தகர்ப்பு இரவு பகலாக அரங்கேறுகிறது என்ற தலைப்பில் ஒரு முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வலம்புரி வார இதழின் பிரதான செய்தியாக ஜெனீவாவில் இலங்கைக்கு மேலும் கால அவகாசம் பிரேரணையை முன்வைக்க ஐரோப்பிய நாடுகள் முயற்சி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய காலை கதிர் வார இதழில் 2 பிரதான செய்திகள் முக்கிய இடத்தை வகிக்கின்றன. முதலாவதாக இணைப்புக்கு வாய்ப்பில்லை, சம்பந்தன் ஏமாற்று என சாடுகிறார் சங்கரி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு அமைச்சரவையில் விரைவில் மாற்றம், சுவிஸிலிருந்து பிரதமர் கொழும்பு திரும்பியதும் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள சண்டே டைம்ஸ் வார இதழின் பிரதான செய்தியாக நிதியமைச்சர் மீது கணக்காய்வாளர் நாயகம் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அதாவது இலங்கை மத்திய வங்கியின் பிணைமுறி விற்பனையில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள நிலையில் கடந்த 2008 தொடக்கம் 2016 ஆண்டு வரையான காலப்பகுதிகளின் அறிக்கைகளை சமர்ப்பிப்பதில் நிதியமைச்சர் நெறிமுறையற்ற முறையில் நடந்து கொள்வதாக கணக்காய்வாளர் நாயகம் குற்றஞ்சாட்டியுள்ளார் என இச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்கா தீப வார இதழானது நல்லாட்சி அரசின் எஞ்சியுள்ள 3 வருடங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டுமாயின் அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள போர்க்குற்றம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதில் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்திய செய்திகள் பக்கத்தை பார்த்தால் ஜல்லிக்கட்டு தொடர்பான செய்தியே பிரதான இடத்தை வகிக்கின்றது. குறிப்பாக ஜல்லிக்கட்டால் அதிரும் தமிழகம் என ஒரு முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு தமிழகத்திலிருந்து காணாமல் போன 87 வகையான நாட்டு மாடுகள் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் தகவல் என்ற தலைப்பில் ஒரு முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் உலக செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்துள்ள பிரதான செய்தியாக அமெரிக்கா மீண்டும் முதலிடத்தில், கன்னி உரையில் ஜனாதிபதி ட்ரம்ப் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் 45வது ஜனாதிபதியாக கடந்த வெள்ளிக்கிழமை பதவியேற்ற ட்ரம்ப் அமெரிக்கா மீண்டும் முதலிடத்தில் இருக்கப் போகின்றது என கூறியுள்ளார். ஜனாதிபதியாக உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ட்ரம்ப் 16 நிமிடங்கள் உரை நிகழ்த்தினார் என இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அத்தோடு இந்து மதத்தவர் அமெரிக்க ஜனாதிபதியாகலாம், அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா என்ற தலைப்பிலும் ஒரு முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரத்தை நோக்கினால், தற்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் ஜல்லிக்கட்டு தொடர்பான கேலி சித்திரம் ஒன்றை வெளியாகியுள்ளது. அதாவது ஜல்லிக்கட்டு காளையை இந்திய மத்திய அரசாகவும் தமிழர் பாரம்பரியத்தை அந்த காளையை அடக்குபவராகவும் சித்தரிக்கப்பட்டு இன்றைய கேலி சித்திரம் வெளியாகியுள்ளது.
நாளேடுகளில் நமது பார்வையூடாக இன்றைய தினம் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகியிருந்த பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றொரு நாளேடுகளின் நமது பார்வையூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.